வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நாவி பர்சனல் லோன் ஆப்ஸை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டிஷன்ல நாவி பர்சனல் லோன் ஆப்ஸ்ல நம்மளால பர்சனல் லோன் வந்து எடுக்க முடியுமா, என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. இன்னைக்கு வீடியோல இதை பத்தின டீட்டெயில தான் வந்து பார்க்க போறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாவில வந்து 3 லட்ச ரூபாய் பர்சனல் லோன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கான லோன் அமௌண்ட் நான் வந்து இன்னும் பே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 1,64,000 ரூபாய் கிட்ட எனக்கு வந்து பெண்டிங் அமௌண்ட் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த கண்டிஷன்ல நான் வந்து இந்த லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணா என்னால வந்து புதுசா லோன் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்பிஐ வந்து நியூ கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது அப்டேட்டட் வந்து ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ டெம்பரவரியா வந்து பேன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்க வந்து பர்சனல் லோன் அப்ளிகேஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ண ட்ரை பண்ணாலும் அதில் வந்து பாஸ் தான் வருமே தவிர அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது நாவி பர்சனல் லோன் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்க வந்து ஹோம் லோன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல தாராளமா அப்ளை பண்ணலாம். ஹோம் லோனை வந்து எந்த விதத்திலையும் பேன் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பர்சனல் லோன் மட்டும் புதுசா யாருக்கும் வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கறத மட்டும் இப்போ டெம்பரவரியா வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்துட்டு நாவி பர்சனல் லோன் ஆப்ஸ்ல வந்து பர்சனல் லோனுக்கு இப்போதைக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூ கைட்லைன்ஸ் அப்டேட்டட் வந்து பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து அவங்களோட ஆப்ஸ்லயே வந்து நோட்டிபிகேஷன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்க பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து லோன் வந்து ப்ராசஸ் ஆகும். அது மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் வந்து லோன் எடுத்திருப்பீங்க. இந்த லோனை வந்து நான் வந்து கட்டாம விட்டா என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ பர்சனல் லோன் புதுசா கொடுக்கறத மட்டும் தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்க லோன் எடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து கரெக்டா பேமெண்ட் வந்து பண்ணிருங்க. பேமெண்ட் வந்து பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பெனால்ட்டி அண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வந்து வரும். ஸோ நீங்க வந்துட்டு கரெக்டா பேமெண்ட் வந்து பண்ணிருங்க. நான் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேமெண்ட்டுமே கரெக்டா பேமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எப்படி ஃப்ரீ க்ளோஸ் வந்து பண்றது, பார்ட் பேமெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றோம். ஏற்கனவே லோன் எடுத்திருந்தவங்க வந்து ரீபேமெண்ட் வந்து பண்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது. நீங்க எப்பவும் போல உங்களுக்கான இஎம்ஐ வந்து ஆன் டைம்ல பேமெண்ட் வந்து பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்க லோனுக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இதுல ஈஸியா லோன் வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.